Hi, hello everyone. Welcome to Sridhar CCE. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான டேட்டா சஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா at what price article should be sold to earn 20% profit. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் வேணும். at what price article should be sold to earn 20% profit. 20% ப்ராஃபிட்ல என்னோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிப்பேன்? செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிப்பேன். இப்ப நான் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ரெண்டு டேட்டா வேணும். ஒரு டேட்டா காஸ்ட் பிரைஸ், இன்னொரு டேட்டா வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் எனக்கு இருக்கணும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இது ரிலேட்டடா ஏதாவது இந்த ரெண்டு டேட்டா இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ரெண்டு டேட்டா ரிலேட்டடா இந்த ஸ்டேட்மெண்ட் 1லயோ 2லயோ என்ன கிவன் டேட்டா கொடுத்திருக்காங்க, அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து கண்டுபிடிக்க முடியுதா, 2ல இருந்து கண்டுபிடிக்க முடியுதா, இல்ல ரெண்டுமே தேவைப்படுதா அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணலாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். The profit percent earned by selling an article for rupees 1250 is equal to the percentage loss incurred by selling the same article at rupees 850. சோ ஒரு பொருளை நான் 1250 ருபீஸ்க்கு விற்கும் போது செல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதே பொருளை நான் 850 ருபீஸ்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் லாஸுக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ percentage profit is equal to what? Percentage loss. So percentage profit is equal to percentage loss na cost price என்னவா இருப்பாங்க? average இருப்பாங்க. cost price is equal to what? average. clear ஆ? so அப்போ எனக்கு selling price கண்டுபிடிக்கிறதுக்கு given questionலயே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 20%. நான் என்ன சொல்லியிருந்தேன்? cost priceம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். சோ அதுல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் தேவை காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. நமக்கு இன்னும் தேவை காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னால இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? பிகாஸ் பெர்சன்ட் ப்ராஃபிட் இதெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும்? நான் ஆவரேஜ் எடுக்கணும். அந்த ஆவரேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியுது. காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சதை கொண்டு போய் அதுல இருந்து 20% ப்ராஃபிட் வச்சு விற்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். கிளியர் ஆகுது? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து டெஃபினட்டா என்னால ஆன்சர் சொல்ல முடியுது. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 36 ஆர்டிகல்ஸ். 30 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 36 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும்? எனக்கு செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்குமான ரேஷியோ கிடைக்கும். ரேஷியோல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியாது? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல என்ன பிக்ஸ் பண்ண முடியாதுல. 30 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 36 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்னால சொல்ல முடியறது என்னன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜோ லாஸ் பெர்சன்டேஜோ தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர இல்ல ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். செல்லிங் பிரைஸோ காஸ்ட் பிரைஸோ இருக்கக்கூடிய ரேஷியோ சொல்லலாம். இல்ல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் பெர்சன்டேஜ் என்ன பண்ணலாம்? நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல இருந்து என்னால பிரைஸ்னு ஒண்ணு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு என்னால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து டெஃபினட்டா எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. அப்ப only one is sufficient to answer the question என்ன பண்ணலாம்? நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். find out the smaller number. smaller number என்ன அப்படிங்கிறது வேணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல அப்ப ஸ்மாலர் நம்பர்னா ரெண்டு நம்பர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப x y ன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது தான் ஸ்மாலர் லார்ஜர் அப்படிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப x yங்கிறது என்னவா இருக்கு? என்னோட நம்பர்ஸா இருக்கு. அதுல ஒரு நம்பர் ஸ்மாலர் நம்பர், ஒரு நம்பர் லார்ஜர் நம்பர். அதுல எனக்கு ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படிங்கிறது வேணும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லிருக்காங்க? if 36% of the sum of two numbers is equal to 64% of the difference of same number. அப்ப two numbers யாரு? x உம் y உம். அப்ப two numbers வந்து x உம் y உம்னா 36% of sum of two numbers is equal to 64% of difference of the same number. clear? so percentage get cancel. so 4 டேபிள்ல cancel பண்ணோம் அப்படின்னா 9 times இது
16 times. Okay, so 9x plus 9y 16x minus 16y. clear-ஆ? இதுல இருந்து x க்கும் y க்குமான ரேஷியோ என்ன பண்ண முடியும், என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால ஸ்மாலர் நம்பருக்கும் லார்ஜர் நம்பருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் கண்டுபிடிக்க. இதை சால்வ் பண்ணோம்னா கிடைக்கும்ல, 9x plus 9y is equal to 16x minus 16y. இதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இப்ப இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு x க்கும் y க்குமான ரேஷியோ கிடைக்கும். பிகாஸ் டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தேவை கிடையாது. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு நான் சொல்லணும். எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா சஃபிஷியன்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அது மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். அதனால சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான லார்ஜர் நம்பர் ஸ்மாலர் நம்பருக்கான ரேஷியோ நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து ரேஷியோ மட்டும் தான் கிடைக்குது, நம்பர் என்னன்னு கிடைக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of two numbers is equal to 384. sum of two numbersனா அப்ப x plus y is equal to what? 384. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் பாருங்க. இதுல x என்னன்னு தெரியாது, y என்னன்னு தெரியாது. x வந்து நான் லார்ஜர் நம்பர்னு கன்சிடர் பண்ணனா y ஸ்மாலர் நம்பர். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 384 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கு ஸ்டேட்மெண்ட் 2ல. அப்ப ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ரெண்டுலயுமே வரலனா கம்பைன் பண்ணுவோம் இல்லையா? கம்பைன் பண்ணுவோம் இல்லையா? இப்ப இங்க எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ கிடைச்சிருக்குல்ல. இப்ப இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரேஷியோ கண்டுபிடிச்சேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எக்ஸுக்கும் ஒய்க்குமான சம் வந்து 384. அப்போ இங்க ஏதோ சம் பார்ட்ஸ் இருக்கும், இங்க ஏதோ சம் பார்ட்ஸ் இருக்கும். இந்த பார்ட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? 384 க்கு ஈக்குவல். அப்போ இந்த பார்ட்ஸ் வந்து 384 க்கு, இதோட டோட்டல் பார்ட்ஸ் வந்து 384 க்கு ஈக்குவல்னா எக்ஸ் எவ்வளவு y எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? புரிஞ்சுதா? அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. சோ ஃப்ரம் போத் 1 and 2 தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு தேவை. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தாதான் ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியுது? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆஃப் Q. Q ஓட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லிருக்காங்க? P யும் Q வும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க by investing rupees 11,000 and 16,500. இப்போ நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first of all profit is equal to what? Investment into time இல்லையா? Profit is equal to what? Investment into time இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் இல்லையா? சோ அப்போ எனக்கு யார் யார் இருக்காங்க? P யும் Q வும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு P ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11,000 அப்படினும் Q ஓட இன்வெஸ்ட்மெண்ட் 16,500 னு கொடுத்துருங்க. எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா இங்க என்ன வரணும்? இன்டு டைம் டியூரேஷன். P வந்து எவ்வளவு நாள் வர்க் பண்ணிருக்காங்க, Q வந்து எவ்வளவு நாள் வர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து என்னவே கண்டுபிடிக்க முடியனால ப்ராஃபிட் என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால யாரோட ப்ராஃபிட் எடுக்க முடியல? Q ஓட ப்ராஃபிட் எடுக்க முடியல. ரீசன் என்ன? டைம் டியூரேஷனை பத்தி பேசல. கிளியரா? சோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1ல டைம் டியூரேஷன் இல்லாதனால அதுல இருந்து என்னால Q ஓட ப்ராஃபிட் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லிருக்காங்க? ஆஃப்டர் 3 months Q left from the partnership. அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா Q வந்து எவ்வளவு மந்த்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க? 3 months. இங்க Q ஓட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஜாயின் பை R rupees 66,000. R வந்து என்ன பண்றாங்க? ஜாயின் பண்றாங்க. எவ்வளவு அமௌண்டோட? 66,000 rupees-ஓட வந்து ஜாயின் பண்றாங்க. அண்ட் there was a profit of rupees 94,000. சோ அப்போ 3 மாசம் கழிச்சு Q லெஃப்ட் ஆயிடுறாங்க, R வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப 3 மாசம் கழிச்சு வந்து R ஜாயின் பண்ணும்போது Rக்கு ரிமைனிங் எவ்வளவு மந்த்ஸ் இருக்கும்? 9 months இருக்குமா? clear-ஆ? after 3 months Q left from the partnership, R joined. அப்ப end of the year. அப்போ அந்த டைம்ல after 3 months Q left from the R joined. அப்ப 3 months கழிச்சு Q வெளியில போறாங்க, R join பண்றாங்க. அப்ப டோட்டல் 12 monthsல யாரு 3 months business குள்ள இல்ல, R business குள்ள இல்ல. அதனால நான் 9 months னு எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு Q பத்தி வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து 94,000 னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல? நமக்கு Q ஓட இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. புரியுதா? அப்ப Q ஓட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால ஸ்டேட்மெண்ட் 2ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து சொல்ல முடியல, 2ல இருந்து சொல்ல முடியலனா அடுத்து என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணுமா? சோ கம்பைன் பண்ண அப்படின்னா சோ Q வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கம்பைன் பண்ணும்போது ஆஃப்டர் 3 months யார் லெஃப்ட் ஆவறாங்க? Q லெஃப்ட் ஆவறாங்க. அந்த டைம்ல யார் ஜாயின் பண்றாங்க? R. எவ்வளவோட ஜாயின் பண்றாங்க? 66,000 ஓட என்ன பண்றாங்க? ஜாயின் பண்றாங்க. and there was a profit of 94,000. அப்ப டோட்டல் ப்ராஃபிட். அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் நானு? at the end of the year னு கொடுக்கறாங்களா?
at the end of the yearங்கும் போது யார் பிசினஸ் விட்டு கடைசி வரைக்கும் வெளியிலயும் போல உள்ளேயும் வரல வெளியில போயிட்டு வரல P அப்ப P வந்து கான்ஸ்டன்டா 12 months இருந்திருப்பாங்க 16500 into 3 66000 அப்படிங்கும் போது சோ அப்ப இது வந்து 3 months தான் Q பிசினஸ் குள்ள இருந்தாங்க R வந்து பார்த்தோம்னா 3 months கழிச்சு தான் பிசினஸ் குள்ள வந்தாங்க அப்ப எவ்வளவு months இருந்திருப்பாங்க 9 months இருந்திருப்பாங்க அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் நான் PQR க்கான ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சனா டோட்டல் ப்ராஃபிட்ல நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் Q ஓட ப்ராஃபிட் என்னன்னு கிடைக்குமா அப்ப ஃபைனலி எப்ப எனக்கு ஆன்சர் கிடைக்குது both 1 and 2 statement 1 and statement 2 are necessary to answer the question clear next one find out the third number from starting அப்படினு கொடுத்திருக்காங்க அப்போ third number என்னன்னு கண்டுபிடிக்கணும் நானு first statement 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா average of 5 numbers is 35 5 நம்பரோட average என்னன்னு கொடுத்திருக்காங்க 35 னு கொடுத்திருக்காங்க புரியுதா 5 numbers ஓட average என்னது நமக்கு 35 அப்ப 5 numbers ஓட average வந்து 35 அப்படினா எனக்கு 5 numbers இருக்குன்னு தெரியும் அப்போ எனக்கு இதுல இருந்து ஒரு நம்பரை மட்டும் தனியா சொல்ல முடியாது பட் இங்க 5 numbersக்கான sum என்ன பண்ணலாம் நான் சொல்லலாமா அப்ப 5 numbersக்கான sum என்னவா இருக்கும் 35 into 5 அப்ப 175 இதுல இருந்து என்னால 5 நம்பர்ஸ்க்கான சம்ம தான் கண்டுபிடிக்க முடியுதே தவிர third நம்பர் என்னன்னு ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து கண்டுபிடிக்க முடியல அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால என்ன பண்ண முடியல ஆன்சர் சொல்ல முடியல நெக்ஸ்ட் if average of first அப்ப அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து பார்த்தோம்னா first 2 நம்பரோட third நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க average of first 2 நம்பர் வந்து பார்த்தோம்னா 25 first 2 நம்பரோட average வந்து 25 அப்படினா 25 into 2 சம் கிடைச்சிருமா யாரு நமக்கு 50 and average of last 2 number மொத்தமா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு first of all நமக்கு இங்க தெரியவே தெரியாது statement 2ல டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு first of all நமக்கு தெரியாது அப்ப statement 2ல டோட்டலா எவ்வளவு நம்பர் இருக்குங்கற டேட்டாவே இல்ல அடுத்து வந்து பார்த்தோம்னா first 2 நம்பரோட average last 2 நம்பரோட average கொடுத்திருக்காங்க செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல 1 அது last 2 நம்பரோட average என்னன்னு கொடுத்துட்டாங்க x ன்னு கொடுத்துட்டாங்க அப்ப இத வச்சு என்னால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது புரியுதா பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு என்ன இருந்திருக்கணும் டோட்டலா 8 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு டோட்டலா 9 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு அது மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணனும் ஸ்டேட்மென்ட் 2ல அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல அப்ப இத யூஸ் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியல ஸ்டேட்மென்ட் 2ல இருந்து என்னால ஆன்சர் சொல்ல முடியல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் நம்ம 1 ஐயும் 2 ஐயும் கம்பைன் பண்ணி பாப்போம் அப்படி நான் கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படினா all together 5 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் வந்து 35 அப்ப அதோட டோட்டல் என்னது 175 சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா last 2 number first 2 numbers ஓட average வந்து 25 னா அதோட sum என்னது 50 அதே மாதிரி last 2 numbers ஓடது last 2 numbers ஓட average வந்து x அப்படினா sum என்னது 2x கம்பைன் தானே பண்றேன் டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 5 நம்பர்ஸ் இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் 1ல கொடுத்திருக்காங்க இந்த கம்பைன் பண்ணிட்டல இப்போ அப்ப 5 நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 5 நம்பர்ஸோட சம் என்னது 175 இங்க 2 நம்பர்ஸ்க்கான சம் 2 நம்பர்ஸ்க்கான சம் அப்ப ஆல் டுகெதர் இப்ப வரைக்கும் எனக்கு 4 நம்பர்ஸ்க்கான சம் தான் கிடைச்சிருக்கே தவிர 5th நம்பர் என்னன்னு தெரியாது அத நான் y ன்னு எடுத்துக்கிறேன் அப்ப இங்க எத்தனை unknown டேட்டா இருக்கு ரெண்டு unknown டேட்டா இருக்கு அப்ப இத கம்பைன் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது அப்ப neither 1 nor 2 ஸ்டேட்மெண்ட் 1 ஐ யூஸ் பண்ணாலும் சரி ஸ்டேட்மெண்ட் 2 ஐ யூஸ் பண்ணாலும் சரி இல்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் சரி நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் क्वेश्चन what is the total number of students in the college காலேஜ்ல டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க சோ ஸ்டேட்மெண்ட் 1ல out of the total number of students in the college 15% are interested in sports 2/5 of the total number of students are interested in singing அப்ப இனிஷியலா பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்க இல்லையா ஸ்டேட்மெண்ட் 1 இங்க பெர்சன்டேஜ்ல இருக்கு இப்ப இந்த 2/5 ஐயும் பெர்சன்டேஜா மாத்துவோம் 1/5 ஓட வேல்யூ என்னது 20% அப்ப 2/5 ஓட வேல்யூ என்னது 40% கிளியரா எனக்கு தேவை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் 100% னு எடுத்துக்கலாம் இந்த 100%ல ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க 15% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா சிங்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா 2/5 ஓட பெர்சன்டேஜ் வேல்யூ என்னது 40% அப்போ சிங்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து பார்த்தோம்னா 40% அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து எனக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா
ஏதாவது டேட்டா இருக்கா? இவ்வளவுதான் தெரியும் எனக்கு. ஸ்போர்ட்ஸ்ல 15%, சிங்கிங்ல 40%. எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100% தான் தெரியுமே தவிர நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியல? ஆன்சர் சொல்ல முடியல. இப்ப அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2ல 20% of these total number of students are interested in dancing. அப்ப total number of students 100%. இதுல வந்து பார்த்தோம்னா டான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 20%. இப்ப 100ல 20% வந்து டான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுலயுமே என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க எனக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்திருக்காங்க, டான்சிங். அப்ப இன்னும் வேற ஏதோ ஒரு என்டிட்டி இருக்கு, அது நமக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணல, ஸ்டேட்மெண்ட் 2லயும் எனக்கு தெளிவான டேட்டா இல்ல. பிகாஸ் இங்க டான்சிங்ல மட்டும் கொடுத்துட்டு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ், எந்த ஆக்டிவிட்டீஸுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு நம்பர்ல கொடுத்திருக்காங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? பட் இங்க எவ்வளவு ஓவராலா எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் இருந்தது அப்படிங்கறதால நமக்கு என்னது தெரியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் நானு, ஸ்டேட்மெண்ட் 2ல இருந்து என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. கிளியரா? அப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றேன். சோ கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு, சோ ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல 15% தெரியும், சிங்கிங்ல வந்து 40% அப்படின்னு தெரியும். சோ அது மட்டும் இல்லாம எனக்கு வேற என்னவும் தெரியும், டான்சிங்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், 20% இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப என்னென்ன இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, சிங்கிங் இருக்கு, டான்சிங் இருக்கு. சோ அப்ப அதை யூஸ் பண்ணி தான் எனி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 100%ல ஆல் டுகெதர் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 75%க்கு என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப 75% வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ரிமைனிங் 15% என்னது, நாட் இன்ட்ரெஸ்டட் தானே. 75% இன்ட்ரெஸ்டட்னா ரிமைனிங் 15% not interested தானே. சோ அப்போ 15 students or sorry 25%, remaining 25% not interested. அப்ப 15 students are not interested in any of the activities. அப்போ இந்த 25% தான் வந்து யாருக்கு ஈக்குவல், 15க்கு ஈக்குவல். அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100% என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? கிளியரா? ஏன் சொல்றோம், இதுக்கு சொல்றோம்னு, 25 into 400, 15 into 460. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம், நான் 16 சொல்லலாம். அப்ப இதுல இருந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியுது, ஆன்சர் சொல்ல முடியுது. கிளியரா? எப்படி ஒரு டேட்டா சஃபிஷியன்சி அப்ரோச் பண்ணணும்னு கிளியரா இருக்கீங்களா? யாருக்கும் டவுட் இல்லல்ல? சோ டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் செக்ஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.